டாக்டர் டாக்டர் குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் கொலகார பாவிங்க குடும்பமா சேர்ந்து என் பேத்திய கொலை பண்ண பாத்துருக்காங்க. எப்படியாச்சும் என் பேத்திய காப்பாத்துக்கமா. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைக்கு பல்ஸ் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, என்ன நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். குழந்தை சீக்கிரம் ஐசி வார்டு கொண்டு வாங்க. அந்த பாவிங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. என் பேத்திக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா முருகா, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? என் உசுர எடுத்துக்க, என் பேத்திய நல்ல விதமா காப்பாத்தி கொடு. மாமா சார், இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இது வந்துடுறேன் மாமா. வாங்க. வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? அன்னைக்கு ஏன் வாய் அடைச்சிங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? பாரதி பாரதின்னு தலை மேல வச்சுட்டு கூத்தாடுனீங்களே, உங்க தங்க மருமக அவ புள்ளைய பாத்துக்கிட்ட லட்சணம் இப்ப தெரியுதா? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. அம்மா அழாதம்மா, பாப்பாக்கு ஒன்னும் ஆகாது. இப்பவும் அப்பா அவங்களுக்கு தான் வக்காலத்து வாங்குவாரு. கொலகார பாவிகளா, எங்க வந்தீங்க? என் பேத்தி உயிரோட இருக்காளா இல்லையா பார்க்க வந்தீங்களா? பாவிகளா பாவிகளா, அந்த பச்சை மட்டும் உங்களை என்னடா பண்ணுச்சு? அவளை அடிச்சு தூக்கி கசக்கி போட்டு வச்சிருக்கீங்களா? பாவி மனுஷர்களா, நல்லா இருப்பீங்களா? டேய், உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்ற கேட்டுங்க. என் பேத்தி நல்லா ஆயிட்டானா நீங்க எல்லாம் உசுரோட இருப்பீங்க. இல்ல உங்களெல்லாம் சல்லி சல்லியா சலிச்சிடுவேன். ஒருத்தர உயிரோட விட மாட்டேன் சொல்லிட்டேன். சார், என்ன சார் பண்றீங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். சார், ஏன் சார் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பேஷண்ட் உள்ள டிஸ்டர்ப் ஆகுறாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். என்னங்க என்னங்க நர்ஸ்? கொடுங்க. மாப்ள, உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் என் பேத்திய கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி உள்ள வைக்கணும். மாப்ள, போன் பண்ணுங்க. மாமா அவசரப்படாதீங்க மாமா. முதல்ல தமிழுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா முடிவெடுப்போம். மாப்ள, நீங்க என்ன இவங்களுக்கு எல்லாம் வக்காலத்தா? இவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்க காரியத்தை பாக்குறீங்கல்ல? நீங்க பண்ணாட்டி என்ன, நான் பண்றேன். ஐயோ மாமா, என்ன நம்பலையா நீங்க? டாக்டர் வந்து தமிழுக்கு என்னாச்சுன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. நான் பாத்துக்கிறேன் மாமா, என்கிட்ட விட்டுருங்க. பவானி, எதுக்கு நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. அப்பதான் நம்ம போலீஸை சமாளிக்க முடியும். அறிவு,
போலீஸ் வந்துட்டா நடந்த விஷயத்த பதட்டப்படாம அப்படியே சொல்லுங்க. அடிப்பட்ட குழந்தைய மறைச்சு வச்சது தப்புதான். அதுக்காக குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இதை சட்டப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அறிவு, நீங்க என்ன பண்ணாலும் இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அக்கா, நீ வேற இருக்கிற நிலைமை புரியாம அதையே பேசிக்கிட்டு. அக்கா, இப்ப ஆதியை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, போலீஸை சமாளிக்கணும். டாக்டர், என் பேத்திக்கு என்னாச்சுமா? குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தலையில அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. குழந்தைக்கு சுத்தமா கான்ஷியஸே வரல. பிளட் கிளாட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு, செக் பண்ணணும். நாங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் குழந்தைக்கு கான்ஷியஸ் வரவே இல்லை. நியூராலஜிஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஃபர்தரா ஸ்கேன் பண்ணணும். என்னால என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போதைக்கு குழந்தை ஸ்டேபிளா இருக்கா, பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. பட் கான்ஷியஸ் வந்தாதான் என்னன்னு சொல்ல முடியும். குழந்தை அப்சர்வேஷன்ல இருக்கா. யாரும் பதட்டப்படாம கடவுளை நம்புங்க, நல்லதே நடக்கும். ஆமா, குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரு? டாக்டர், அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்க, வந்துருவாங்க. என் பேத்தியை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். சார், இங்க வர எல்லா பேஷண்ட்ஸையுமே காப்பாத்தணும்னு தான் நாங்க ஆசைப்படுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பேரண்ட்ஸுக்கு மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டாக்டர், பொறுமையா இரு தெரியுமா? அமைதியா இரு. பயப்படாதீங்க மாமா, பொறுமையா இரு. யோ, இத்தனை பேர் நிக்கிறீங்களையா, யாராச்சும் என்ன நினைச்சு சொல்லி தொலைங்கய்யா. யோ, எதுக்காக என் பேச்சை எப்படி பட்டீங்க? யோ, பச்சை மண்டியாது அதை கொண்டதுவங்கள எப்படியா மனசு வந்துச்சு? யோ, நீங்க பண்ண காரியத்தை நினைச்சா என் ஈரக்குள்ள நடுங்குதுயா. என் பேத்தி உங்களுக்கு எல்லாம் என்னையா பண்ணா? இப்படி குத்துயிரும் கோயிருமா செதைச்சு வச்சிருக்கீங்களையா. ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து கொலைகார கூட்டமா இருக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? என் பேத்தி உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கான்னு சொன்னா என் பேத்திய நான் கூட்டு போயிருப்பேனையா. அதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களையா, கொலைகார பாவிகளா. நான் வாய் தெரிஞ்சு சொல்றேன்டா, நீங்களாம் ஒவ்வொருத்தரும் நாசமா போய் நடுத்தருல பிச்சை எடுப்பீங்கடா. உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே கிடையாது. வருவாங்கடா, சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. சம்மந்தி, எங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. ஏமா, என்னம்மா பேசுற? என்ன பேசிட்டு இருக்க? நாங்க வந்ததுமே பிள்ளைக்கு அடி போட்டு ஒரு நடந்த உண்மையை சொல்லியிருந்தா உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாம்ல. மறைச்சு வச்சு கொல்ல பார்த்திருக்கீங்களா? இப்ப டாக்டர் என்ன சொன்னாரு கேட்டீங்கல்ல? கேட்டீங்களா? காதல உழுந்துச்சா உங்களுக்கு? நாங்க எல்லாரும் நடந்த விஷயத்துக்காக வெக்கப்படுறோம் சம்பந்தி. எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருங்க. சம்பந்தின்னு சொல்லாதீங்கம்மா. இன்னொரு தடவை சம்பந்தின்னு கூப்பிடாது. என்னங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க.
இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கறதுக்காக எல்லாருமா பிளான் பண்ணாங்க. அது நடக்காம போச்சு இல்ல. இப்ப அந்த குழந்தைய கொண்டுட்டா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிதான் இப்படி பண்ணிருக்காங்க. இவங்க யாரையுமே சும்மா விடாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. விட மாட்டேன்டா உங்களெல்லாம். சம்மந்தி வேண்டாம் சம்மந்தி. ஐயா வணக்கங்க ஐயா, என் பேர் ரத்தனம். என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க 1/2 மணி நேரத்துல வந்து அங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். அது வரைக்கும் நீங்க கோவப்படாம அமைதியா இருக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எங்களோட பொறுப்பு. சரிங்க ஐயா, சீக்கிரம் வாங்க. இந்த குடும்பத்தையே பிடிச்சி ஜெயில போடுங்க. இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. போலீஸ்ல சொல்லியாச்சு, அவங்க வருவாங்க. உங்களெல்லாம் உண்மையிலன்னு பண்ணிடுவாங்கடா. உங்களை எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்புறதா. டாக்டர், எப்படியாச்சும் என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துருக்க டாக்டர். எங்க குடும்பத்தோட மொத்த உசுரும் உங்க கையில தான் இருக்கு டாக்டர். எங்க குலசாமியை நீங்க தான் டாக்டர். ஃபோன் பண்ண ரத்னம் யாரு? ரத்தனம் நான் தான் சார். வணக்கம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க பேத்தி எப்படி இருக்காங்க?
சுயநினைவே இல்லாம இருக்கான்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், இதுக்குன்னு பாக்குற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வர வச்சிருக்காங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெளியே வந்தாதான் தெரியும். ஆமா, உங்க பேத்தியை கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொன்னீங்கல்ல, அவங்க யாரு? இதோ நிக்கிறாங்களே, இந்த மொத்த குடும்பம் தான் என் பேத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரை முடிஞ்சு ஜெயில போடுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நடந்தது ஒரு விபத்து. குழந்தைக்கு இப்படி ஆனதும் எங்க இவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடுமோன்ட்டு தான் ரூம்ல மறைச்சு வச்சோம். மற்றபடி இவர் சொல்ற மாதிரி குழந்தைய கொல்றேன்னெல்லாம் உண்மையாவே இல்லை. நாங்க எதுக்கு அப்படி பண்ணணும்? அது எங்க வீட்டு குழந்தை. ஏதோ அஜாக்கிரதையால தப்பு நடந்து போச்சு. ஆமாம் சார், நாங்கள் சிட்டிலேயே ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சாரதா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எங்களோட தான். குழந்தை தவறுதலாக படியில் விழுந்துருச்சு. தாத்தா பாட்டி வந்ததும் பிரச்சனை பெருசாகிடுமோன்னு நினச்சி நாங்கள் பயந்துட்டோம். அவங்க கிளம்பி போனதும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு பிளானில் தான் இருந்தோம். கொஞ்சம் இருங்க சார், அவங்க தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இன்ஸ்பெக்டர், நடந்தது மன்னிக்க முடியாத தப்பு தான். குழந்தை விஷயத்துல நாங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். எப்பவுமே குழந்தை அவங்க அம்மா பட்ட தான் இருக்கும். இன்னைக்கு அவங்க வெளியில போயிருக்காங்கன்னு ஸ்வேதா குழந்தையோட விளையாட போயிருக்கா. நாங்க யாரும் வேணும்னே குழந்தை அந்த மாதிரி பண்ணல. முதல்ல இங்க யாருக்குமே அந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார், இங்க என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல சார். நீங்க எல்லாரும் தனித்தனியா விசாரிங்க சார். சார், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண கூட்டு சதியை நியாயப்படுத்த பாக்குறாங்க. இவங்க சொல்றது உண்மைன்னா நாங்க வீட்டுக்கு வந்ததே புள்ள கீழே வந்து அடிபட்டு பேச்சுன்னு சொல்லியிருந்தா அப்பயே ஹாஸ்பிட்டல வந்து சேர்த்திருக்கலாம்ல சார். அதை செய்யாம மயக்கமான புள்ளைய சுருட்டி கொட்டி போய் கட்டில மறைச்சு வச்சிருந்தாங்க. இது கொலை முயற்சி இல்லையா? இதை எப்படி சாதாரணமா எடுத்துக்கிறது? சம்மந்தி, சத்தியமா நாங்க எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. இதை எத்தனை தடவை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. போய் சொல்லாதமா. உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி ஒண்ணு இருக்கா? நீ பொம்பளை தானே. மயக்கமான புள்ளைய கொண்டு போய் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களாமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்கள்ட்ட இன்னும் என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? இவங்க ஒவ்வொருத்தருமே என் பேச்சு இப்படி ஆனதுக்கு காரணம் சார். இவங்க மேல கேசப்பட்டு உள்ள தள்ளுங்க சார். சார், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உங்க கோவத்துல நியாயம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். டாக்டர் வந்துட்டோம். அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு அப்புறம் பேசுவோம். சத்தியமா இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. ஐயோ, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? அம்மா ப்ளீஸ், என்ன ஜெயிலுக்கு போக விட்டுறாதீங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ ஸ்வேதா, நீ அழாத ஸ்வேதா. அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவோமா? நீ எதுக்கு பயப்படாத. எல்லாத்தையும் உங்க அப்பா பாத்துப்பாரு. இங்க பாரு, நீ பதட்டப்படா பாரு. தனோ, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? ஒன்றும் ஆகாதுமா, நம்ம சாமியை நம்புவோம். குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்குடி அந்த பாரதிக்கு கச்சேரி. இன்ஸ்பெக்டர், இவங்க தான் பாப்பாவை பார்த்த டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் சண்முக சங்கர். இந்த கேஸை நான் தான் விசாரிக்கிறேன். குழந்தையோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஏற்கனவே குழந்தை கண்டிஷனை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நியூராலஜி டாக்டரும் வந்துட்டாரு. ஃபர்தரா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தெளிவா என்னன்னு சொல்ல முடியும். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் குழந்தைய பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டாக்டர், இப்பதான் நியூராலஜிஸ்ட் வந்து குழந்தைய பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நான் இப்பதானே டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் வந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தேன்.
அவர் உள்ளதான் இருக்காரு. வாங்க டாக்டர், போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டாக்டர். குழந்தை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தா டாக்டர். அவங்க என்னடான்னா வேற ஒரு டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா குழந்தை ரொம்ப பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா இருக்கா. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க கேஸ் டீடைல சொன்னதும் நான் பதறி போய் ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா குழந்தை அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, எது எப்படி இருந்தா என்ன, குழந்தைக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. எதுக்கும் நான் ஒரு தடவை செக் பண்றேன். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரி, நாம போய் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. குழந்தை இப்ப ரொம்ப நல்லா இருக்கா.